பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களும், சங்கீதா அவர்களும் இப்ப விரைவில் சந்திக்க போறாங்க. சந்திக்க போறோம்னா ஒரே வீட்ல தான் இருக்காங்க. அதாவது இந்த இந்த யார் பேசுறதுன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து விஜய் போய் சங்கீதா கிட்ட பேசுற ஒரு வாய்ப்பு இப்ப நெருங்கி வந்துட்டுருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னன்னா, இப்போ தமிழக தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி வருது. அதில 2 தொகுதியில வந்து விஜய் அவர்கள் நிக்க போறதா ஒரு ஒரு விஷயம் வந்திருக்கு. பட் அதில முதற்கட்டமாக ஒரு தொகுதிக்கு வேண்டிய ஏற்பாடுகள பண்ணிட்டாங்க. அங்க ஒரு டிஜிட்டல் ரூம், ஆஃபீஸ் ரூம் ஒண்ணு வந்து செட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிந்த வரைக்குமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு தமிழக அரசியல்ல இப்படி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட ஒரு பூத்த வந்து ஓப்பன் பண்ணுறதுங்கிறது, அங்கே கமிட் பண்ணி அந்த வேலைகள் ஏற்பாடு பண்ணலாம் போயிட்டுருக்காங்க. இப்போ அது ஒரு புறம். இனி வந்து அடுத்த கட்டமாக வரக்கூடிய அரசியல் கட்சி கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏன் ஒரு ஆஃபீஸ் ரூம் போடக்கூடாது டிஜிட்டல் அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். ஏன்னா, இவர் வந்து கொஞ்சம் இவருடைய ஸ்டைலே வேற மாரி இருக்கு அரசியல் களத்தில. பட் அங்கே உட்காந்தே நீங்க நெறைய விஷயங்கள வந்து மக்களுடைய அந்த கோரிக்கைகள் என்ன? என்ன நடக்குது? இவர்கள் என்ன ரிப்ளை பண்ணலாங்கிற விஷயத்த அந்த டிஜிட்டல் ரூம்ல இருந்தே ஒரு பிளான் பண்ற மாரி ஒரு விஷயம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதனுடைய ஏற்பாடுகள் விஜய் ஹைடெக்கா பண்ண சொல்லிட்டாரு. பட் இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 23 எலெக்ஷன்ங்கிறதுனால அந்த மனு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு தேதி இப்போ வரப்போகுது. இப்ப அங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியிலயும் மனு தாக்கல் செய்ய போறாங்க. முதற்கட்டமாக இங்கே சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு தொகுதியில அது வேண்டிய ஏற்பாடுகள் போகுது. அங்கே மனு தரப்படும்போது அவர் அதில் பக்கா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணித்தரணும். அதை தேர்தலர்கள் ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு, சில சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கேட்பான். சந்தேகத்துக்கு விஜய் அவர்கள் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் மனு ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ ஆர்கே நகர் தொகுதியில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா பிரபல நடிகர் ஒருத்தர் நின்று அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்து ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஏன்னா இங்கே எதுக்கு நம்ம சொல்ல போகிறோம்னா, விஜய் சுற்றி இதை காய் நிறுத்தி கொண்டு போகிறாங்க. எதிராக ஒரு டாட் வைக்கலான்னு சொல்லி, இதுக்கு ஒரு டாட் வைக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதற்கு வேண்டிய ஏற்பாடில் அவர் கரெக்டாக தெளிவாக வச்சுருக்காரு. ஏன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் பேயர் அவர் கிட்டத்தட்ட எல்லாமே கரெக்டான ஒரு லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவர் தான் ஒரு விஜய். இது இப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது, மனு தாக்கல் செய்யும் போது, இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சென்னையில் ஒரு 2 இடங்கள் வந்து விஜய் பொருள் இருந்ததை விற்று தான் அரசியலில் அவருடைய போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். மேற்கொண்டும் சென்னையில் சில இடங்கள் நிறைய அவர்கிட்ட வாங்கி போட்டிருக்காங்க. அது ஒருவேளை வந்து இவர் பேரில் இருப்பதை தவிர அவருடைய மனைவி பேரில், சங்கீதா அவர்கள் பேர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இவர் வந்து அந்த மனுவில் சொல்லும்போது அசையும் சொத்துக்கள் எவ்வளோ, அசையா சொத்துக்கள் எவ்வளோங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணி ஆகணும். அதில் தெளிவாக சொல்லி ஆகணும். எவ்வளோ கேஷ் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க, அரசியல் செலவுகள் என்னென்ன இருக்குது, எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டிய ஏற்பாடோடு அது எல்லாமே ஒரு சார்ட் ஒன்று ஃபுல்லாக ரெடி பண்ண சொல்லிட்டார். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போது இங்கே வந்து நோட் பண்ணும்போது விஜய் பேரில் இருக்கிறது எல்லாமே அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நோட் ஆகிடும். ஸோ இங்கே சங்கீதா பேரில் தனியாக இருக்கிறது மாதிரி ஒரு தகவல் ஒன்று இருக்குது. ரெண்டாவது விஜயும் சங்கீதாவும் பேரில் அந்த ஜாயின் விஜயில் இருக்கிற அந்த வாய்ப்புகள் ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் நோட் பண்ணி தான் அவர் வந்து டோட்டலாக அதில் வந்து குறிப்பிட்டு அந்த மனுவை தாக்கல் செய்ய போகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து சங்கீதா பேரில் அதில் இடம்பெறும் சமயத்தில் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து சங்கீதாவோட ஒப்புதல் ஒன்று வேணும். அவருடைய ஒரு கையெழுத்தும் தேவைப்படும். அப்போ அந்த நேரத்தில் வந்து சங்கீதா அவர்கிட்ட விஜய் தெளிவாக ஒரு பேச போகிறார். இதை தான் நான் சொல்லியிருந்தேன். அந்த 2 பேத்தில் யார் பேச போகிறாங்க முதல்ல, அந்த ஒரு பேசும்போது எல்லாமே அங்கே வந்து மற்ற விஷயங்கள் சுக்குன்னு உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். இடையில ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இருக்குது. அது விலகிட்டால் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்க்ரீன் இப்போ விலக்கப்படுற நேரம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை கிட்டத்தட்ட விஜய் அவர்களே சங்கீதா கிட்ட போய் சில விஷயங்கள் ஓப்பனாக பேசக்கூடிய விஷயங்கள் வரும்போது, அது எந்த விஷயமா இருந்தாலுமே அந்த பேசும்போது குரலை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடுவாங்க 2 பேருமே. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்போ விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள் பேசும்போது அந்த இதை தெளிவாக கண்டிப்பாக அதில் ஒப்புதல் வந்து கொடுக்க தான் செய்வாங்க. மாற்று கருத்து இருக்காது. வேறு பிரச்சனை விட்டுருவோம். இது வந்து பொது வாழ்க்கையில் வரும்போது இவர் வந்து அந்த உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. பட் அதுக்காக தான் அந்த ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதே அவர்கள். அது இருக்கட்டும். இப்போ இதில் வரும்போது இங்கே பேசி அதற்கு வேண்டிய ஏற்பாடு இல்லை. ஏன்னா மனு நிராகரிக்கப்படக்கூடாது ஃபஸ்ட்டு. அது ரொம்ப 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 முக்கியம். அதற்காகவே விஜய் வந்து சங்கீதா தெளிவாக பேச போகிறார். டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணி சூழ்நிலையை விளக்க போகிறார். எல்லாத்தையும் விளக்க போகிறார். எனக்கு எதிராக எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாரு. அது அவங்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அப்படிங்கும்போது இங்கே நேருக்கு நேராக பேசும்போது கண்டிப்பாக விஜய்க்காக சங்கீதா நிறைய விஷயங்களை இனிமேல் விட்டு தருவான்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே 2 பேரும் சமரசமாக போகிற வாய்ப்புகள் இங்கே உருவாகும். ஒரே ஒரு இடம் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா விரிசல் வந்தாச்சு. ஒரு இடம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு அந்த இடம் இதுவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால சொல்லியிருந்தேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து சங்கீதா அவர்களை அந்த வீட்லேயே மீட் பண்ணி
இல்லையா வீட்டிலே பேச போகிறாங்க தெளிவான ஒரு விஷயம் வருது. அதற்கு பிறகு மனுவில் நோட் பண்ணும்போது அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படும் போது அடுத்த கட்டமாக சில நகர்வுகள் இருக்குங்கிற ஒரு தகவல் எனக்கு வருது சார். எனக்கு ஏன்னா எல்லாருமே விஜய் தாக்கல் செய்ய போகிற அந்த ஃபார்ம் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மனுவில் அவர் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காரு, என்னென்ன கார் இருக்குது, என்னென்ன வீடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறாரு. எல்லாரும் அந்த ஃபோக்கஸ் நோக்கி தான் போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், விஜய் தாக்கல் செய்யப்பட்டதுமே அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அதை பற்றி பேசுவாங்க. கோலாகலமாக என்ன சொல்கிறதுன்னா விழா மாதிரி நடத்துவாங்க சார் ரசிகர்கள் தொண்டர்கள். ஏன்னா முதன்முறையாக தாக்கல் செய்ய போகிறார் இல்லையா? அது வந்து பெரிய வந்து ஏன்னா அதை எல்லாருடைய பார்வையும் விஷயமா பார்க்கப்படுது. என்ன சொல்ல போகிறாரு சொல்ல போகிற மனு தாக்கல் செய்யும்போது அப்போ ப்ரெஸ் எல்லாம் நிற்பாங்க. அங்கே ப்ரெஸ் மீட்டில் கண்டிப்பாக ஒரு விஷயத்த விஜய் அவர் சொல்ல போகிற ஒரு தகவல் வருது. அதில் ஏதோ ஒரு நோக்கத்தில் பல வகையில் காய் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கை குறைக்கணும்னு. இந்த நேரத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்படும் போதும் ஒரு விஷயம் ஹைலைட்டாக வரும். விஜய் இது வருங்கிறத தெளிவாக தான் சொல்லி எந்த கேள்விக்கும் பதில் இல்லாமல் போயிடக்கூடாது, தெளிவாக எடுத்துங்கன்ற அது அவர்கள் ஒரு குரூப்பே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பனையூரில். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. விஜய் மனு தாக்கல் பனையூர்லேருந்து மனு தாக்கல் செய்ய புறப்படும் போது அங்கே ஒரு தேர்தலாக என்ன சொல்கிறதுனா பெரிய அதாவது மக்களில் ஒரு விஐபி வர்றாங்களோ இல்லை ஊர் திருவிழாவும் போது கூட்டம் சேரும்ல, அந்த மாதிரி ஒரு படையோடு தான் போய் தாக்கல் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே விஜய் அவர்கள் சங்கீதா விரைவில் சந்தித்து இதனுடைய டீட்டெயில் பேச போகிறாங்க. மனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படுற அளவுக்கு தான் இருக்குது. அதில் என்னென்ன நீங்கள் சொன்னது மாதிரி எவ்வளோ சொத்துகள் இருக்குது, எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும், எத்தனை கார் இருக்குது, என்னென்ன இருக்குது. 3 இடங்கள் சென்னையில் அவர் இருக்கிற இடம் இருக்குது. பட்டினப்பாக்கம் ஒன்று, பனையூர் ஒன்று, அடுத்து நீலங்கரை ஒன்று. இது தவிர என்னென்ன இடங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. இது தவிர என்னென்ன இருக்குது எல்லாமே நோட் பண்ண போகிறாங்க. இந்த சந்திப்பு விரைவில் நடக்க போகுது. அது ஒரு தகவல் நமக்கு வந்தது, நேரில் சொல்லணும்னு நினச்சி சொல்லியிருக்கேன் சார். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சங்கீதா குறித்து என்ன மாதிரியான குறிப்பிட போகிறாரு, எங்கள் 2 பேருக்குமான ஒரு விவாகரத்து மனு அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட போகிறாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவியாகிய சங்கீதாவிற்கு இவ்வளோ தூரம் சொத்து இருக்குது, இல்லை அவங்க பேரில் இன்னும் சொத்துக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத. ஏன்னா அந்த மனுவில் அவங்க பேர் வந்துடும். என்ன மாதிரியான அந்த மனுவில் அவர் பேரை கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய அளவில் இருக்குது. எங்கள் மனைவிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரும்போது சங்கீதம் டைவர்ஸ் வந்து அவங்க என்ன மனு தாங்க தாக்கல் பண்ணுறாங்க. டைவர்ஸை இன்னும் வந்து கொடுக்கல, வாங்கலைங்க. இன்னமும் கணவன் விஜய் தான், மனைவி சங்கீதா தான். இல்லை மாற்று கருத்தே இல்லை. எங்கே சொன்னாலும் அவர் சொல்லி தான் ஆகணும், நோட் பண்ணி தான் ஆகணும். இல்லை சங்கீதா பேரில் என்ன இருக்குங்கிறது கண்டிப்பாக விஜய்க்கு தெரியும். அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பார் இன்கேஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க, நான் வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படி விஷயத்த சொன்னாங்க. பட் இங்கே வந்து ஜேவியில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா சில ஜேவியில் போட்டிருப்பாங்க, ஹஸ்பண்ட் பேர், ஒய்ஃப் பேர். அந்த மாதிரி சிலர் இருந்தால் நீங்கள் நோட் பண்ண விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். இதை சங்கீதா பேர் இங்கே இடம்பெறும். ஏதாவது ஒரு ஜாயின் வெஞ்சர் இருந்தால் கூட அதுவும் இடம்பெறும். அதையும் விஜய் நோட் பண்ணுறது மாதிரி தான் இருக்கார். அது வேண்டிய ஏற்பாடு பண்ணி தான் விஜய் கிட்ட பேச போகிறார். சாரி, விஜய் சங்கீதா கிட்ட பேச போகிறார். ஸோ விஜய் வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது சங்கீதா அவர்களுடைய நேமும் ஜாயிண்ட் ஆகி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பாக வரும்ல சார், அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? கண்டிப்பாக விஜய்ங்கிற பக்கத்தில் சங்கீதாங்கிற பேர் வந்தே தீரும். அந்த இடத்துல அதாவது நீ பாஸ்கெட்டே போட்டிருப்பாங்க, இந்த நேம் ஸ்போர்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க எல்லாமே. அங்கே மனைவியாக தானே, நாமினி அவங்க தானே. இல்லை நாமினியும் நோட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஸோ சங்கீதா பேர் தான் போட்டேன் நீங்கள்.